2026 நான் எடுக்கக்கூடிய ரிசல்யூஷன் உறுதிமொழி என்ன அப்படின்னா, இந்த வருஷம் முழுக்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் டப்பாவில் வரக்கூடிய ஸ்வீட்ஸை பெரும்பாலும் நான் சாப்பிட்றத தவிர்த்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடையில் நான் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குலாம் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ஒரு வழக்கம். அடிக்கடி மைசூர் பாக் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும், நான் வாங்கி சாப்பிடுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கடையில் வாங்கும்போது இந்த ஸ்வீட்டில் இருந்த டப்பா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவில் கடைசியில் ஒரு 2-3 ஸ்வீட் இருந்தது. அதை அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு, டப்பாவோடு கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்தேன். இதில் இன்க்ரீடியன்ஸை பார்க்கும்போது இதில் இன்க்ரீடியன்ஸ்னால் அதில் என்ன பொருட்கள்லாம் கலந்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது குரோம் ஃப்ளோர், சுகர், சர்க்கரையும் சேர்த்துருக்காங்க. கூடவே வனஸ்பதி அப்படிங்கிற ஒரு பொருள் சேர்த்துருக்காங்க. ரிஃபைன்ட் ஆயில், கார்டிமோன் பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வனஸ்பதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வனஸ்பதி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வனஸ்பதி அப்படின்னா பொதுவாக இது இந்தியாவில் எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, டால்டா அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் இதை நினைவு கூறுவாங்க. அப்பேற்பட்ட இந்த வனஸ்பதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய உணவுல பெரும்பாலும் இனிப்புங்கிறத நெய் ஊற்றி சமைக்கிறது உண்டு. அப்படி நெய் ஊற்றி சமைக்கிற அந்த இனிப்புகள் எல்லாமே நம்ம உடலுக்கு நல்லது. காலங்கள் போக போக இந்த நெய்க்கு மாற்றாக ஒரு இனிப்பு தரக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அந்த விஷயம்தான் வனஸ்பதி. இந்த வனஸ்பதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது தாவர எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்களா, வெஜிடபிள் ஆயில். அதுல ஹைட்ரஜன் இருக்கு தெரியுமா, ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனை ஒரு பகுதியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ செலுத்தி அதுல இருந்து தயாரிக்கப்படுறது தான் இந்த வனஸ்பதி அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த வனஸ்பதி ஏன் கேடுகட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த வனஸ்பதி முழுசாலாம் தாவர எண்ணெய் கிடையாது. அதுல ஹைட்ரஜனை வேணும்னே செலுத்தப்படுறது, மேனுவலா ஒரு முயற்சி எடுத்து அதை செலுத்துறது. அப்படி செலுத்தி இந்த வனஸ்பதியை கண்டுபிடிச்சு உருவாக்கும் போது அதுல இருக்கிற அந்த எண்ணெயில சில மாற்றங்கள் நடந்து அது கொழுப்பு அப்படிங்கிறத உருவாக்கும். பொதுவாகவே இந்த கொழுப்பு அப்படிங்கிறது மனுஷனுக்கு கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. கொழுப்புலேயே 2 விதமான கொழுப்பு இருக்கு. குட் ஃபேட், பேட் ஃபேட் அப்படி சொல்லுவாங்க. நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு சொல்லலாம். நல்ல கொழுப்பு எப்பயுமே ஒரு நல்ல தரமான எண்ணெயிலேருந்து கிடைக்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இந்த கெட்ட கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்பவுமே ஒரு உடலுக்கு தீங்கு தரும். டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு கொழுப்பு. இந்த கொழுப்பு இந்த வனஸ்பதியில இருக்குது. இதை நான் சொல்லலை, பல நீங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் போட்டிருக்குங்க. இந்த வனஸ்பதி இருக்கு பார்த்தீங்களா, இதுல எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு மாட்டு இறைச்சி, பீஃபோ இல்லைன்னா ஒரு பாலால் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிறத விடவும் அதிகமான கொழுப்புங்கிறது இதுல இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த கொழுப்பு எல்லாமே குட் ஃபேக்ட், நல்ல கொழுப்பு கிடையாது. இது டிரான்ஸ் ஃபேக்ட், உடம்புக்கு ஆபத்தானது அப்படின்ட்டும் சொல்றாங்க. வனஸ்பதினால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்றாங்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ ரொம்ப கம்மியான வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்துடுது. அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றது, கொலஸ்ட்ரால் வர்றது, முக்கியமா சர்க்கரை நோய், சுகர் இதெல்லாம் வர்றது, நீரிழிவு நோய் வர்றது, இது எல்லாமே இந்த ஒரு பொருள்னால நமக்கு வரும் அப்படின்ட்டும் சொல்றாங்க. நிறைய நாட்டுல இதை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும் சில இதுல படிக்க முடியுது. இந்தியால இவ்வளவு கெட்டது தரக்கூடிய இந்த வனஸ்பதியை ஏன் தடை பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இது வியாபாரிகளோ இனிப்பு கடைகள்லையோ இதை யூஸ் பண்ணும்போது அதுல அவங்களுக்கு லாபம் கிடைச்சது. நெய்யை பயன்படுத்துறத விட இந்த வனஸ்பதியை பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஒரு அரசோ இல்லைன்னா அந்த நாட்டு மக்களோ அதை தடை பண்ணாங்க அப்படின்னா பாதிக்கப்படுறது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். இந்தியாவில் இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு கைத்தட்டி பழக்கமானது தான்.
ஆனாலும் பாருங்க, நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன். இந்த வனஸ்பதி அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்கலாம். இனிப்பு சாப்பிடாம இருக்க முடியாதுங்கிறவங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா ரொம்ப டேஞ்சரானதுன்னு சொல்றாங்க. எனக்கு 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனா அந்த 1000 கவலைகள் மறக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த 1000 கவலைகள் வரக்கூடாது அப்படின்னா ஒரு கவலை இருந்தா போதும். அது என்ன கவலை அப்படின்னா, நம்ம உடம்புல சீக்கு இருக்கிறது, நோய் இருக்கிறது. நம்ம உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா அந்த ஒரு கவலை தான் நமக்கு தெரியும். மீதி இருக்கிற 1000 கவலைகள் எக்கேடு கெட்டா என்ன அப்படின்ட்டு தான் நமக்கு தோணும். இந்த மாதிரி விஷயங்களால அந்த கவலைகள் நமக்கு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா தான் நான் இந்த காணொலியை அமைக்கிறேன். இதை பார்க்குற எல்லாத்துக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.